ஊரில் நிற்கிறப்போ ரோட்டால் போகிற நேரத்தில் ஒரு 2-3 பேரை தெரிஞ்சாக்களை சந்தித்தேன். சந்தித்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் அங்கே சொன்ன வார்த்தை என்னென்னா, என்ன இப்போ வீடியோலாம் செய்கிற இல்லையா, விட்டுட்டீங்களோ அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, புது தும்பு கட்டு தான் நல்லா கூட்டும், அதெல்லாம் அப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு செய்வா, நல்லா விட்டுருவா, எங்கே எல்லாம் தொடர்ந்து செய்ய போகிற அப்படின்றார். அந்த இடத்துல அவருக்கு நான் எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அந்த ஒரு வார்த்தையோட கடந்து வந்துட்டேன். ஏன்னா, என்னைக்கு வாப்பா திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் எங்களை விட்டு போனாங்களோ, அதிலிருந்து யார மனசையுமே புண்படுத்த விருப்பம் இல்லை. அந்த இடத்துல நான் அவருக்கு ஏதாவது கோவப்பட்டு ரிப்ளை கொடுத்துருந்தேன்னா, நாளைக்கு அவர் மௌத்தாக இருந்தாலோ, நான் மௌத்தாக இருந்தாலோ, அது ரொம்பவே மன வருத்தத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ நான் எதுவும் சொல்லலை, வந்துட்டேன். கொஞ்ச நாளாக வீடியோக்கள் செய்யலை. வாப்பா மௌத்தானதுக்கப்புறம் அந்த செய்கிற மனசே வரல. செய்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கண்டினியூவாக செய்ய முடியல. ஏன்னா, நிறைய பேர் வாப்பா மூத்தானே, அம்மா மூத்தானே அப்படிலாம் செய்தி சொல்கிறது கேட்டிருப்பேன். ஆனால் அதை நமக்கு நடந்தப்போ தான் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட குடும்பத்தில் நடந்த ஒரு மரணம். அது குடும்பத்தில் யாருக்குமே ஏற்றுக்க முடியல. அதுலேயும் என் வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்த, ரொம்பவே நெருக்கமாக இருந்த ஒருத்தர் இழந்ததுண்டா இது முதல் தடவை. ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எப்பவுமே அந்த வாப்பாட சத்தம், அந்த கதைக்கிற அந்த தொனியெல்லாம் காதுல கேட்குற மாதிரியே இருக்கு. அது இன்னைக்கு கூட பல வீடியோக்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனா என்னதான் அது நம்ம ப்ரொஃபஷனலா போயிட்டு பேசணுங்கிறதுக்காக பேசுறது தான். ஆனா எந்த நேரத்திலேயுமே வாப்பாவை மறக்க முடியல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வாப்பாவை மிஸ் பண்ணேன். எனக்கு லைஃப்ல அவ்வளவு நெருக்கமா இருந்துட்டாங்க. பாப்பாவை பற்றி பேச போகணும்னா மணித்தியால கணக்கு நிறைய விஷயங்களை பேசலாம். அப்பப்போ பாப்பாவை பற்றின நினைவுகளை நானும் வீடியோவாக பதிவிடணும்ன்ற ஒரு நினைவோடு தான் இருக்கிறேன். ஏன்னா அது ஒரு பதிவுகளாக, நான் மரணித்தாலும் அது ஒரு பதிவுகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது தொடர்ந்து அப்பப்போ பாப்பாவை பற்றின சில நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளணும்னு இருக்கிறேன். அது யாரும் பார்க்கணுங்கிற நோக்கத்திலலாம் இல்லை. என்னுடைய ஒரு மன திருப்தி, ஒரு நிரந்தர பதிவாக இருக்கணும், நான் மரணித்தாலும் கூடங்கிறதுக்காக தான். எப்பயும் சொல்கிறது தான், அப்பா அவங்களோட பிரார்த்தனைகளில் கட்டாயம் சேர்த்து கொள்ளுங்க.